Hi friends, welcome to Passion Photos. நான் உங்கள் ராஜ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் நீடட் எக்யூப்மெண்ட் ஃபார் ஆல் ஃபோட்டோகிராஃபர்ஸ். எஸ்பெஷலி நம்ம வந்து ஒரு அவுட்டோர் போகிறோம், நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் கேம் இல்லை மொபைல் இல்லை ஒரு மிரர்லெஸ் ஒரு பேசிக் டிஎஸ்எல்ஆர்னு வச்சுக்கோங்களேன், which is around 1.5 kg அப்படின்னும் போது ஒரு பெரிய ட்ரைபாட் தூக்கிக்கிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு போயிட்டு இருக்கிறத விட this one makes life easy. எல்லாமே இருக்க ஒரு மினி ட்ரைபாட் மாதிரி. ஸோ இது உலான்சியோட பிராண்டு. ஸோ MT-44 இஸ் த மாடல் நம்பர். ஸோ பாருங்கள். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், பில் குவாலிட்டி ஸ்டெடி அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபாடோட எல்லாமே வந்துடும் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ரொட்டேஷனல் ஹெட்டு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் மொபைல் எது வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு ஹோல்டர், சாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா யூ கேன் ஈவன் ஃபிக்ஸ் அண்ட் டிஎஸ்எல்ஆர் ஆர் கோப்ரோ எது வேணால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் 7 feet கைஸ். ஸோ நான் நின்று பார்க்குறேன் பாருங்கள். ஸோ நான் என்னோடய ஹைட்டுக்கு ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க, இல்லை ஒரு vlog பண்ணுறீங்க, எதனா பண்ணுறீங்க அப்படின்னும் போது யூ நீட் நாட் டு வெயிட் ஃபார் சம்மோன் டு ஹெல்ப் யூ. நீங்கள் பாட்டுக்கு அழகாக செட் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் ஷூட் வேர் எவர் யூ விஷ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இதோட இன்னொருத்தரோட சப்போர்ட் தேவை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட பாட்டம் பாருங்கள். ஸோ இது லாக் அண்ட் அன்லாக் வந்து ஒரு த்ரெட் டைப்பு. ஸோ ஐம் அன்லாக்கிங் இட். ஸோ பார்த்துருப்பீங்க, இதை ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் நம்ம ட்ரைபாட் பண்ணுற மாதிரி தான். யூ கேன் ஜஸ்ட் லாக் இட். ஸோ வெரி ஸ்டடி ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஒர்த்தி பை, நல்ல ஸ்ட்ராங் ஸ்டடி. நீங்கள் எந்த இடத்துல வேணால் என்ன ரகுடுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி 7 feet ஹைட் இட் ஹாஸ். ஸோ இட்ஸ் குட் டு கோ. ஒன் ஆஃப் தி மஸ்ட் நீட் எக்யூப்மெண்ட் ஃபார் vloggers who is actually using both DSLR mobile as well as action camera. எது யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, ஒன் திங் விச் வில் ரீப்ளேஸ் யுவர் ட்ரைபாட், ஒரு பெரிய ட்ரைபாட் தூக்கிட்டு போகிறத ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ ஃபீல்டில் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப், கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உலான்சி M-44 இதோட அன்பாக்சிங் வந்து அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அதோட சின்ன கரெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இதை ஆல்மோஸ்ட் ஒரு 5.1 feet to 5.2 feet தான் ஃப்ரெண்ட்ஸ். தெரியாமல் 7 feetனு சொல்லிட்டேன். அது மட்டும் ஒரு கரெக்ஷன் நம்மளோட அன்பாக்சிங் வீடியோவில். ஸோ இதுக்கு முன்னாடி இது வந்து கண்டினியூஸ் வீடியோ தான். ப்ளஸ் இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதாவது நான் சொன்ன மாதிரி இது வந்து 1.5 kg வரைக்கும் தாங்கும், 1.5 kg வரைக்கும். இதில் என்னென்ன மவுண்ட் பண்ண முடியும், இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும், நம்ம எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவுக்கு இது எப்படி வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கு அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் அன்றைக்கி சொன்னது தான், இது வந்து ஒரு ஆல் இன் ஒன் மினி ட்ரைபாட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 3 types ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் மவுண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து மொபைல், செகண்ட் நீங்கள் ஒரு ஆக்ஷன் கேமை ஒரு மினி vlog மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். காட்டுறேன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. மூணாவது ஒரு மினி மிரர்லெஸ் ஆர் பேசிக் டிஎஸ்எல்ஆர் which is 1.5 kg அந்த ரேஞ்சில் இருக்க டிஎஸ்எல்ஆர் கூட நீங்கள் மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே நம்ம கிட்ட ரெடியாக இருக்கும். உங்களுக்கு மவுண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை பாருங்க. நான் சொன்ன மாதிரி இது அரௌண்ட் 5 feet பார்த்தீங்கன்னா அது பாருங்க. ஸோ என்னோட ஹைட்டுக்கே வச்சு காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ரீச் இருக்கு பாருங்க. ப்ளஸ் இதில் ஒரு இது ஒரு பால் ஜாயிண்ட் தான். ஸோ இதையும் நான் ஸ்ட்ரைட் பண்ணி காட்டினேன்னா உங்களுக்கு
ஸோ டோட்டலாக பார்த்துக்கோங்க ஆல்மோஸ்ட் என்னோட ரீச். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல போகிறீங்க, ஒரு vlog பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஒரு இடத்துல வச்சு பேசினும் போதே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் மவுண்ட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இது எப்படி நிற்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதுக்கு இதோட பேஸ், இதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த அட்டாச்மெண்ட்ஸும் வேண்டாம். இந்த ஸ்க்ரூ ஜாயிண்ட் ஆன்டி கிளாக் நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்க கம்ப்ளீட்டாக அது லூஸ் ஆகிடுச்சு. இந்த 3 புள்ளி ரிமூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது ஒரு நான் ட்ரைபாட் ஸ்டாண்டாகவே உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். திரும்பவும் நீங்கள் அதை கொண்டு வந்து லாக் மட்டும் பண்ணால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு 5 feet ட்ரைபாட் ரெடி. ஸோ இதில் மவுண்டிங் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து நீங்கள் மொபைல் நீங்கள் மவுண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக எந்த அட்டாச்மெண்ட்ஸும் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுலேயே உங்களுக்கு மொபைல் கிளிப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த டாப் சேஃப்டியோட ஸ்க்ரூ சேஃப்டி பின்னை மட்டும் கட்டிட்டு நீங்கள் மொபைலில் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் எப்படி மொபைல் லாக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் மொபைலை லாக் பண்ணிவிட்டு உங்கள் பால் ஜாயிண்ட்டை எவ்வளோ ஸ்டெடி அண்ட் இதுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மொபைல் நம்ம லாக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் ஸ்ப்ரிங் டைப், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் குவைட் ஈஸி. நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு அழகாக விளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் சரி, உங்களுக்கு தேவை ஒரு சேஃபான ஒரு சர்ஃபேஸ் இது நிற்கிறதுக்கு, அவ்வளவுதான். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, இப்போ நிறைய பேருக்கு ட்ரெண்டிங், எல்லாருக்குமே ஆக்ஷன் கேம். அடுத்தது ஆக்ஷன் கேம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து ட்ரைபாட் பேஸ். ஸோ இந்த மொபைல் கிளிப்பிங்கை லாக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரூ உங்களுக்கு நீங்கள் எந்த பால் ஜாயினை சுற்றணும்னு இல்லை, அந்த ஸ்க்ரூவை நீங்கள் டைட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஐட்டம் டைட் ஆகிடும். அதே தான் நீங்கள் அழகாக ஒரு இடத்துல செட் பண்ணிடலாம். நம்ம ஐட்டம் உங்களுக்கு தெரியும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்பிளேவோ இதோட இருந்தது. ஸோ நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு அழகாக பேசிட்டு போகலாம். ஸோ நீங்கள் உங்களை அப்சர்வ் பண்ண மாதிரியே இருக்கும், பேசுகிறதும் ரொம்ப ஈஸி. தேர்ட் ஒன் டிஎஸ்எல்ஆர். இது ஆக்சுவலாக உண்மையாகவே டிஎஸ்எல்ஆர் தாங்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்னோட பேசிக் டிஎஸ்எல்ஆர் நம்மளோட வீடியோலேயும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்னோட இனிஷியல் நான் யூஸ் பண்ண பேசிக் இது அரௌண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா லென்ஸோட சேர்த்து ஒரு 1 kg கிட்ட வரும். அதே டைப் தான், வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது, எது அடிஷ்னல் ஃபிட்டிங்ஸும் வேண்டாம். நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அழகாக லாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன இதுக்கு வேணுமோ அந்த பால் ஹெட்டை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் பாட்டுக்கு செட் பண்ணிவிட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம், ஈஸி. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இப்போது இது ஹேண்டியாக இருக்கிறதுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்தீங்களா லாக், அதே தான் அந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிவிட்டு லாக். ஸோ நான் சொன்ன மாதிரி பால் ஜாயிண்ட் நீங்கள் எப்படியே லாக் பண்ணலாம், ஈஸியாக ஹேண்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் லென்த்தாக வேணும்னாலும் லென்த்தாக வச்சுக்கலாம், எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ. இது சேம் மெத்தட் உங்களுக்கு ஆக்ஷன் கேமுக்கும் நல்லா இருக்கும், ஒரு டிஎஸ்எல்ஆருக்கும் நல்லா இருக்கும். மிரர்லெஸ், இன்னும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், செம்ம ஹேண்டியாக இருக்கும். ஸோ இது நான் சொன்ன மாதிரி ஆல் இன் ஒன் ட்ரைபாட் மஸ்ட் பை. யாருக்கு ரிக்குவயர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு வெளியே போகிறீங்க, ஒரு மோட்டோ விளாக் இல்லை ஒரு ட்ராவல் விளாக் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்யூப்மெண்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணதில் நான் சொல்லுவேன். ஸோ யாருக்கு வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ, கீப்